சிறப்பு தேன்கிண்ணம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து அமர்ந்து உங்கள் குடும்பத்தாரோடு எனது மனம் விரும்பிய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. முதல் பாடலாக இந்த சிறப்பு தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் நான் கூறவிருப்பது, எங்கோ ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் சின்ன சிறு வயதுதான் எனக்கு. அப்பொழுது சென்னைக்கு நான் வந்து சேரவில்லை, சேர வேண்டும், சென்னையில் வந்து ஒரு திரைப்படத்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்கிற மிகுந்த ஆர்வமோடு இருக்கிற அந்த காலத்தில் பாடல்தான் காதில் வந்து விழுந்தது. பாடல் என்றால் அப்பொழுதெல்லாம் முதலில் பாடல் வந்துவிடும், பிறகு படம் கொஞ்சம் தாமதமாக வரும். அதுபோல் அது என்ன படம் என்று கூட நான் அறிந்திருக்கவில்லை. என் காதில் வந்து விழுந்த வரிகள் எனக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியையும் தோன்றியது. அப்படி ஒரு பாடலை உங்கள் முன் இப்பொழுது முதல் பாடலாக சொல்கிறேன். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் என்ற இந்த திரைப்பாடல் இயக்குனர் சிகரம் எங்கள் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி தேசிய விருதை அள்ளித்தந்த சிந்து பைரவி என்ற திரைப்படத்திலிருந்து திரு சுகாசினி மேடம் அவர்களும் திரு சிவகுமார் சார் அவர்களும் மிக உணர்ச்சி புலம்பாக நடித்த அடுத்த பாடல் மீண்டும் சற்று முன்னே வந்து விட்டேன். ஆனால் முக்கியமான பாடல், திரைப்படமும் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம், தமிழக அரசின் விருதும் பெற்ற ஒரு திரைப்படம். அதுவும் தமிழக அரசு விருது சிறந்த நடிகைக்கான விருது தேவயானி அவர்களுக்கு வழங்கப்பட்ட மயில் போல பொண்ணு ஒன்று பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் மிக மனம் கவர்ந்த பாடல். ஒரு பாட்டில் இவ்வளவு நீண்ட நெடிய பாடல், அது இவ்வளவை சொல்ல முடியுமா, இவ்வளவு பெரிய வரலாற்றை ஒரு பாட்டுக்குள் அடக்க முடியுமா என்று நான் வியந்து போய் நிற்கிற ஒரு பாடல், வியந்து பலமுறை பார்த்த பாடல். இப்பொழுது கூட திரையரங்கில் நேராக சென்று அந்த பாடலை மட்டும் பார்த்து விட்டு வந்தேன். இன்னும் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட புரட்சித் தலைவர் நம்முடைய டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த சத்யா மூவிஸ் தயாரித்த இதயக்கனி இப்பொழுது 200வது நாளை நோக்கி அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது சென்னையில். என்ன அதிசயம், 2 நாள் 3 நாட்கள் கூட இப்பொழுது எடுக்கும் படங்கள் ஓடாத போது, ஓடுவது மட்டுமல்ல அதை பார்க்க பெரும் பெரும் கலைஞர்கள் வந்து போகிறார்கள். திரையரங்கில் கூறினார்கள், என்னால் நம்பவே முடியவில்லை, அப்படியா என்று அதிசயித்தேன். அப்படிப்பட்ட அந்த இதயக்கனி படத்திலிருந்து நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற ஒரு பாடல், எவ்வளவு நீண்ட நெடிய எவ்வளவு கருத்துக்களை ஆழ அகல பதித்த அந்த திரைப்பாடலை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, அந்த காலத்தில் அவ்வளவு சிறப்பாக 4 உருவங்கள் 5 உருவங்கள் எல்லாம் வைத்து கொண்டு படப்பிடிப்பு செய்து மிகவும் அற்புதமாக வந்த ஒரு பாடல். இதுவும் நடிகர் திலகம் அவர்கள் நடிப்பில் எங்களுக்கெல்லாம் வியப்பை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கும் ஏபி நாகராஜன் என்கின்ற அந்த மகத்தான மிகப்பெரிய இயக்குனர் அவருடைய படைப்பில் உருவான திருவிளையாடல் என்ற பாடல். பாட்டும் நானே பாவமும் நானே என்று துவங்குகிற இந்த பாடல் மிக மிரட்டலான ஒளிப்பதிவு ஒளி சேர்க்கை யாவும் நிறைந்த ஒரு பாடல். தேவையானபடி நிறைய நன்கு அழகாக அதை எல்லாமே செய்தாகிவிட்டது. அதன் பிறகு ஒரு நாள் இயக்குனர் திடீரென்று தொலைபேசியில் அழைத்து சொல்கிறார், கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பாட்டுக்கு என்ன வேணும்னு என்று. பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு சேர்க்கை நாம் செய்ய வேண்டும், அதை ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறேன் என்றால் அவரும் அவளுடன் இசையமைப்பாளர் என்ன வந்து சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். எல்லா இசைக்கருவிகள் கலைஞர்களையும் வர சொல்லி விடுங்கள் என்று கூறிவிட்டு வந்து அமர்ந்து அவர் அந்த படத்தில் ஆரம்பத்தில் வரும் ஒரு என்று ஒரு அபசுரம் மாதிரியாதான் ஒன்று தோன்றும், அதை முதலில் வையுங்கள், அது சுரமாக இருக்க வேண்டாம், அபசுரமாகவே இருக்கட்டும், அபசுரத்திலிருந்து சுபசுரம் வரைக்கும் நான் தான் அப்படின்னு அந்த கடவுள் சொல்வது போல் அமையட்டும் அப்படின்ட்டு அந்த பாட்டும் நானே பாவம் நானே பாடலை பதிவு செய்து மிக பிரம்மாண்டமாக அதை படப்பதிவும் செய்திருக்கிறார்கள். பாட்டும் நானே பாவமும் நானே
இசை மேதைதான் நம்முடைய திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள். உலகெங்கிலும் உள்ள இசையை ரசிக்கும் இசையை அனுப்பியவர், உருவாக்கியவர். அவருக்கு எல்லையே இல்லை, இதைத்தான் செய்வார், இதை செய்ய மாட்டார் என்கின்ற ஒரு எல்லையில்லாத ஒரு வானத்தைப் போல இசையமைப்பாளர் அவர். பக்தி பாடல்களை அவ்வளவு அற்புதமாக செய்யக்கூடிய அந்த திரை இசை திலகம் சில குத்துப்பாடல்களை கூட மிக அற்புதமாக செய்வார். காலத்தாலும் அழிந்து போகாத, மறைந்து போகாத குத்துப்பாடல். இன்றைக்கும் இதுதான் நம்பர் 1 குத்துப்பாடல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு குத்துப்பாடல் குமுதம் என்ற திரைப்படத்தில் வரும் மாமா 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 ஏமா ஏமா ஏமா. ஒரு படம் என்றால் அதற்கான அந்த ஜானரில் தான் பாடல்கள் அமையும் என்கின்ற ஒன்று இருக்கிறது. பட்டணத்தில் பூதம் என்கின்ற ஒரு படம் ஒரு காமெடி, ஒரு காமெடியுடன் கூடிய ஒரு சின்ன பூதம் வைத்துக்கொண்டு ஒரு சிறுவர்கள் மலர் மாதிரியான ஒரு புஸ்தகம் போன்ற ஒரு படம் தான் அது. அதில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்திருந்தார்கள். புன்னகை அரசி கேஆர் விஜய் அவர்கள் இருந்தார்கள். ஒரு பூதமும் இருந்தது. மிக பொழுதுபோக்கு அம்சமுடன் தயாரிக்கப்பட்ட அந்த படத்தில் கோவர்தனன் என்கின்ற ஒரு மியூசிக் டைரக்டர், அவரும் அந்த காலத்தில் மிக அற்புதமான இசைகள் செய்திருக்கிறார். பிறகு நிறைய பேருக்கு இசை உதவிகளும் செய்து அவர்களை வளர்த்து விட்டிருக்கிறார். அந்த கோவர்தனன் சாருடைய ஐயாவுடைய ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல். இன்றைக்கும் ஒரு வீட்டில் நாம் போட்டு பெண் பார்க்கும் நிச்சயம் பார்க்கும் படத்திற்கு வைக்கலாம். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்கிற அந்த பாடல். இந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க. இந்த இனிய சிறப்பு தேன் கிண்ணத்தை கண்டுகளித்த அனைவருக்கும், குடும்பத்தினர்களுக்கும், உலகமெங்கும் உள்ள என் உறவினர்களுக்கும், திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்புடன் ராஜகுமாரன்.